ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள தந்தையை இழந்த பெண் குழந்தைகளுக்கு சரோஜினி அம்மாள் நினைவு நாளில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்புரை ஆற்றிய அண்ணாமலை, பயணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு பணக்காரர் பட்டியல் மாறும், நிறுவனங்களும் மாறும் என்றார். அமெரிக்காவில் பணவீக்கம் என்பது தற்போதுதான் வந்துள்ளது என்றும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பணவீக்கம் இல்லை. அமெரிக்காவில் தந்தைக்கு பிறகு குழந்தைகளுக்கு பணம், சொத்து ஆகியவை செல்லும் பொழுது அதற்கு 50% வரி விதிக்கப்படுவதாகவும் இது இந்தியாவிலும் வரும் என்று குறிப்பிட்டார். பின்லாந்து, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் பள்ளி குழந்தைகளின் படிப்பு செலவை அரசு முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறது என்றும், ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா கல்வி மற்றும் மருத்துவத்தில் தோற்று உள்ளது என்றார். எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்க வேண்டும் என்றும், தனியார் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு நீட் பயிற்சி வழங்கப்படுகிறது, சிவில் சர்வீஸ் செக் பணம் கொடுத்து படிக்க முடிகிறது என்று தெரிவித்த அவர், இப்படி இருந்தால் ஏழை குழந்தைகள் எப்படி சிவில் சர்வீஸ் படிப்பார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், இதனை அரசு கவனிக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பேசும்பொழுது வழக்கம் போல அரசின் மீதும் காவல்துறை மீதும் தவறு இல்லை என்று குறிப்பிடுகிறார். கரூரில் 606 காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்துள்ளதாக முதலமைச்சர் கூறும் நிலையில் ஏடிஜிபி டேவிட்சன் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறியதாகவும், ஆனால் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அளித்துள்ள அறிக்கையில் 350 என்று குறிப்பிடுகிறார்கள் என்று தெரிவித்தார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். இது சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணாக முதலமைச்சர் பேசுவதை விட்டுவிட்டு சிபிஐக்கு ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். உடற்கூறு ஆய்வு செய்த நேரத்தை வைத்து பார்க்கும் பொழுது சரியாக இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு முதல்வர் சட்டப்பேரவையில் 24 மருத்துவர்கள் கொண்டு உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது என்று புதிதான ஒரு விளக்கத்தை அளிக்கிறார் என்று தெரிவித்தார். முதல்வரும் துணை முதல்வரும் அங்கு சென்று உயிரிழந்தவர்களுக்கு மாலை அணிவித்து போட்டோ எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவசர கதியில் அந்த உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டதாக தான் நாங்கள் கருதுவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ சென்று மாட்டிக்கொண்டார்கள் என்றும், எக்காரணத்தை கொண்டும் சிபிஐ விசாரணை இதில் நடத்தக்கூடாது என்ற தலைகளாக நின்றார்கள். ஆனால் இன்று அது நடக்கிறது, மாட்டப்போகிறார்கள் என்று தெரியும் என்று கூறினார். திருமாவளவன் விவகாரம் தொடர்பான கேள்விக்கு, அந்த இருசக்கர வாகனத்தில் கார் அடித்தது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்றும், இதையெல்லாம் மறைத்து திருமாவளவன் முதல்வரை சந்தித்து எல்லாம் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ஆட்சி நடப்பது போன்று இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு பின்னாடி நான் இருந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் எனக்கு அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவரை தெரியாத சாமானிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன். திருமாவளவன் நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் என கூறினார். இதுபோன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது போன்றவை செய்யும் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தை அளிக்க போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கெல்லாம் நாங்கள் பயப்படுவது கிடையாது என்றும், அண்ணாமலை 1 அடி அடித்தால் 2 அடி கொடுக்கின்ற ஆள் என்றும் கூறினார். இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் முதல்வர் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்றால் எதற்காக அந்த பதவியில் இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். கரூர் விவகாரத்தில் தாவேகா நிர்வாகி ஒருவருக்கு வேகமாக ஜாமீன் கிடைத்துள்ளது என்றால் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் சரியாக அளிக்கப்படவில்லை என்று தான் அர்த்தம் என தெரிவித்தார். இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்திருந்தாலும் காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சியர் சஸ்பெண்ட் செய்துவிட்டுதான் அடுத்த வழியை பார்ப்பார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சராக கூட செய்யவில்லை என தெரிவித்தார். மணிப்பூரில் கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியில் இருந்த காவல் அதிகாரிகளை எஸ்ஐடியில் உச்சநீதிமன்றம் போட்டதாகவும், அப்பொழுது மணிப்பூர் அரசு இது பற்றி கேள்வி எழுப்பினார்களா என கூறினார். இதில் தமிழ்நாட்டில் இல்லாத 2 சிபிஐ அதிகாரிகளை நியமிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் கூறுவதில் என்ன தவறு உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் திமுகவை டிபெண்ட் செய்து 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளார் என்றும், ஆனால் சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யவில்லை என சாடிய அவர், சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு திமுகவிற்கு தான் வேலை செய்தார் என குற்றம் சாட்டினார். இன்றைய சட்டப்பேரவையில் கூட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது மைக் ஆஃப் செய்து உள்ளார்கள் என்றும், அவர்கள் பேசும்பொழுது ஏளனமாக பார்ப்பது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து வருவதாகவும், இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து செல்லும் பொழுது அதனையும் கேவலமாக சித்தரித்து உள்ளார்கள் என்றும், அந்த அளவுதான் மனிதாபிமானம் உள்ளது என தெரிவித்தார். இதுபோன்று தினமும் செய்து கொண்டிருந்தால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள்?
மக்கள் எப்படி உங்கள் பக்கம் வருவார்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு மக்கள் மன்றத்தில் தான் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி சாயங்காலம் நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வில் 41 அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக 606 பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 28 செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் 500 பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார். இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சம்பவ இடத்துல 350 பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மிச்சம் 150 பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க 606, ஏடிஜிபி கரூரில் 500, 28 செப்டம்பரில். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்த் என்பது 350. ஸோ இதிலிருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது. நிகழ்ச்சியெல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது முதல் விஷயங்கள். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். காவல்துறையின் மீது தவறு, அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு. சென்னை உயர்நீதிமன்றத்திலே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், பதில் சொல்றாங்கன்னா கேளுங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், காலையில் அதிகாலை, அதாவது 28 செப்டம்பர் அதிகாலை 1:45 மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம். மத்தியானம் 1 மணி முடியும் பொழுது 39வது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஸோ காலையில் 1:45 ஆரம்பித்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே 2 டேபிள் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசாக ஒன்று கொண்டு வர்றார். 24 மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்றார். 24 மருத்துவர்கள் தலைமையில் இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும், காலையில் 1:45க்கு 24 அரசு அங்கே வரல, மருத்துவர்கள் வரல. முதல் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசரமாக வர்றாங்க. அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு. வந்தவுடனே போகிறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும், மரியாதை செய்யணும், ஃபோட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில் இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் இது வெளியே வரும். 2 டேபிள் வச்சுக்கிட்டு 39 பேர் அன்னைக்கு நீங்கள் 12 மணி நேரம் கணக்காட்டுறீங்க, அது வாய்ப்பே இல்லை. மருத்துவர்களும் பற்றாக்குறை தான். ஏன்னா சிபிஐ வந்ததுக்கப்புறம் லாக் எடுப்பாங்க, கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க, யார் எப்போ வந்தாங்க, யார் போனாங்க. அதனால் அதுவரை பொறுத்திருப்போம். நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ணா, இதில் அரசியல் செய்வது அப்படிங்கிறதே கிடையாதுங்கண்ணா. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்கள் கேட்குறோம், புதுசாக நம்ம கேட்கலையே.
உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம். இவர்கள் புதிதாக 24 மருத்துவர்கள் வந்தாங்க, 24 பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும், ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக 45 நிமிடம் 1 மணி நேரம் வரைக்கும் அது போகும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையேங்கண்ணா. 1:45 காலையில் ஆரம்பித்தோம், மத்தியானம் 1 மணிக்கு முடித்தோம், 39வது பாண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள். இன்னைக்கு அது நடக்குது, மாட்ட போறாங்கன்னு தெரியும். அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன வேலை? அவங்களுக்கு வேலை இல்லை, மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் காரில் போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பார்க்குறோம், தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த 2 வீலரில் கார் அடித்தது மிக தெளிவாக தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக அந்த 2 வீலரில் அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா, இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்டில் போகிற மனிதரை போய் நீங்கள் தட்டுறீங்க, கேட்டால் முறைச்சி பார்த்தா 4 தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டால் என்னையும் மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த 2 வீலர் கார்லையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன், என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்டில் போகிறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டால் அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால் அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 1 அடி அடித்தா 2 அடி கொடுக்குறாள். நான் மற்றவங்க மாதிரி வாங்கிட்டு போகிற ஆள்லாம் இல்லை. அதனால் அதற்கும் தயார் தான். நீங்கள் வரனா வாங்க. அதனால் இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட நான் சொல்கிறது, நீங்கள் உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்டில் வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்கார், அவர் இறங்குறாரு, சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கால் எதுக்கு வேணும்? அப்போ சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லை, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். இதை தமிழக மக்கள், ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லைண்ணா, டிவியில் நீங்கள் அத்தனை ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு போடுறீங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், வேறு ஆங்கிளில் காட்டுறீங்க. சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசுடைய மானத்தையும் காப்பாற்றணும். அண்ணா, தாவேக்கா அவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்கிறேங்கன்னா, இதில் திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் 1 போட முடியாது. அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கத்தான் போகுது. இவங்க யாரும் போய் கொலை பண்ணல, யாரும் கத்தி எடுத்து குத்தல. தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க, அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை வேகமாக ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான். ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்போ அவங்களால எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அப்போ எவிடன்ஸ் இல்லை. இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று, நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க, உள்ளூரில் தான் இருப்பாங்க, ஜாமீன் போட்டு நீங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம். அது சிபிஐ என்கொயரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெகு நேரமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க, சொன்ன டைமை விட கூடுதலாக எடுத்துக்கிட்டாங்க. யாரும் பெரிய தங்களுடைய குற்றவாளிகளோட கழிக்கிறதுக்கு சூழ்நிலாமல் இருந்தாங்க, ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா தன்னுடைய பிரச்சனைகள் இருந்தது. பட் இதெல்லாம் ரொம்ப நேரம் காக்க வச்சு அவங்க மேலே குற்றம் சுமத்தாமல் பின்னாடி. ஆனால் இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் உள்ளே போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது, வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்குது.
அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம். கேள்வி 1. இரண்டாவது, நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம், ஆமாம், இல்லை என்று நான் சொல்லல. இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றது தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்களும் தவறு செய்திருக்கோம்னு ஒத்துக்குங்க. கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம். கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க. அரசு எங்க மேல எந்த தப்பு இல்லை, நாங்க நிரபராதிகள், எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலின்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை, அரசும் தவறு செய்திருக்கின்றனர். உங்க மேல நிறைய தவறு இருக்கு. அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான், ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அரசும் தவறு செய்திருக்கிறது அப்படி சொன்னா தாவேகா தரப்புல நம்ம தவறு செஞ்சுக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு தெரியல, சிபிஐ என்கொயரி நடக்கட்டும். நான் எப்பவுமே சொல்றதுங்கன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது தெரியும். அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை. சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தினாங்களா, அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா, அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூப்பிட்டு அண்ணன் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு 6 மணிக்கு 7 மணிக்குன்னு சொன்னாங்களா, அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை, எங்கிட்ட இல்லைங்கண்ணா. அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு. அது என்கொயரியில் வரட்டும். நான் முதல்ல இருந்து பேசுறதே டே 1ல் அப்படியே நெரட்டிவை மாற்றி இவங்க தான் தப்பு நாங்கள் கொண்டு போகிறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன். அரசு நீங்கள் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல சொல்லுங்க. நீங்கள் அவங்கள கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை. இந்தியாவில் ஒரு கோவில் திருவிழாவில் 2 பேர் இறந்தாவே லோக்கல் 2 பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க, தாசில்தார் ஆவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. 41 பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லைன்னா எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? கரூரிலிருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாமல் டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக செயல் பண்ணுறாங்க? ஆமாம், அரசு பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்பு, நாங்கள் நடவடிக்கை எடுக்க நாங்கள் பாராட்டுறோம். எல்லாமே இல்லாமல் ஒருத்தர் மேலேயே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கிறது தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம். தமிழக ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சட்ட ஆலோசனை நடத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆளுநர் சொல்லி முதல்வர் சட்டமன்ற அண்ணா முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரில் கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடியில் உச்சநீதிமன்றம் போட்டாங்க. அப்போ மணிப்பூர் அரசு ஆலோசனை நடத்தி எங்கள் மணிப்பூர் போலீஸ் ஆஃபீஸரை போலின்னு கேட்டாங்களா? இன்னைக்கு தமிழகத்தில் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாடு கேடர், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத 2 ஐபிஎஸ் அதிகாரியை போடுறோன்னு சொல்கிறாங்க. தவறே கிடையாது. அதிகாரி என்றால் தமிழ்நாடுனா வெளிநாடுலாம் ஒன்று தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம், நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலாக மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் பல இடத்துல இது நடந்திருக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லை. பல இடத்துல லோக்கல் ஆஃபீஸரை அவங்க விடலை. பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும். கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவிலேருந்து ஐபிஎஸ் அதிகாரி போடலையே, போட்டுருந்தா மானம் மொத்தமாக போயிருக்கும். தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி யாரையும் போடாமல் மணிப்பூர் மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரான்னு போட்டுருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடரில் இருக்கிற அதிகாரிகள் தானே. இதை எதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு? கரூர் சம்பவத்துக்கு குற்றம் அரசியல் சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற கருத்தை சண்டை போகிறாங்க. அது ரத்தப்பதிப்பாக அமைச்சர் சபாநாயகர். அண்ணா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த 4.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிகச் சிறப்பாக இருக்கிறது. முழுசாக 100 மார்க் கொடுத்துடலாம். திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. சபாநாயகர் முழுமையாக திமுகவை டிஃபெண்ட் பண்ணி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கார். முழு பாராட்டு அவருக்கு. ஆனால் சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யலை. அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள், நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மொடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா, நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார். மைக் ஆஃப் பண்ணுறது, அவங்க பேசும்போது ஏளனமாக பார்க்கறது, இது கடந்த 4.5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு. நேற்று ஒருத்தர் சொல்றாரு, நாங்கள் இதையெல்லாம் தாண்டுவோம், இதெல்லாம் டிராமா தான், இதையெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம். எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா
தினமும் இது போன்று நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க, மோசமாக பேசுகிறீங்கன்னா மக்கள் எப்படி உங்கள் பக்கம் வருவாங்க? அதனால் இது மக்கள் மன்றத்தில் மட்டும்தாங்க நான் தீர்ப்பு, வேற எங்கேயும் தீர்ப்பு இல்லை. சபாநாயகர் மோசமாக நடந்து கொண்டதற்கு எஸ்ஐடியாக நான் வைக்க முடியும். அதனால் 2026 மக்கள் மன்றத்தில் சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம். கரூர் விவகாரத்தில் முதல்வர் வந்து பதற்றம் அடைந்து பயமடைந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து பல்வேறு கேள்விகளை வந்து அவங்க முன்வைச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதல்வரும் மாறி மாறி பழைய ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரங்களையோ தூத்துக்குடி சம்பவங்களையும் வந்து மேற்கொண்டு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் கரூர் விவகாரத்தை பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வேறு எந்த செய்தித்தாளையும் சொல்லிங்கன்னா தினகரனில் செய்தி வந்துச்சு. தினகரன் வந்து அஃபீஷியலாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், அவங்களும் இருக்கிறாங்க, நல்லது. தினகரனில் செய்தி போடுறாங்க, முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை, ஹிந்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரனில் போடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும். இன்னைக்கு காலையிலிருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன? ஹிந்தி படத்தை தடை பண்ண போகிறாங்களா, ஹிந்தி பாட்டை தடை பண்ண போகிறாங்களா, ஹிந்தி பேரை தடை பண்ண போகிறாங்களா? இதை மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூர் இஷ்யூவாக பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் கேட்ட பிறகு திமுக காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்கு பொய் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு பதட்டமாகறீங்க? அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி ட்விட்டரில் நேற்று எப்படி வந்துச்சு? அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க. 606ன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க, ஆனால் ஏடிஜிபி 500ன்னு சொல்கிறாரு. மத்தியானம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ப்ரெஸ் நோட்டில் 350ங்கிறீங்க. எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும்? அதனால் முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துகிறாங்களா, இல்லை முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துகிறாரா? அவர் தான் நமக்கு சொல்லுங்க. ஆனால் இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன், ரோட்டில் வந்து தாலி செயினை பறிக்கிறவன், அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. இந்த 2 மணிக்கு இந்த யூடியூப் நடத்துகிற வீட்டுக்கு போகிறாங்களா, இதுக்கு தான் டைம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரவுடிகள்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். எங்கேயா சுற்றிட்டு இருக்கேன்? 10 மணிக்கு அண்ணே அவங்களாம் யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க, அதான் கத்தியோட சுற்றிட்டு இருக்கேன். அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போகிறாங்க. எல்லாரும் கருத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது. இதை முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். யாரோ காவல்துறை பண்ணுறாங்களா, ஏடிஜிபி பண்ணுறாங்களா, டிஜி பண்ணுறாங்கன்னு தெரில. இதை முதலமைச்சர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விஜயை வந்து முதலமைச்சர் வழியாக சேர்க்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்திலும் சரி, நீங்கள் சட்டமன்றத்திலும் சரி, விஜய் வந்து இன்னி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை, அந்த இடத்துல வந்து பார்க்கல, உடனே அந்த இடத்துல ஓடிட்டாங்க அப்படிங்கிற தரவுகளை வந்து மீண்டும் சொல்கிறாங்க. அண்ணன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்கக்கூடாது. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி டிவிகேல இன்னொரு கட்சியாக இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அவங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்கள் சேர்த்த முடியாது. காரணம், நியாயம்னா நியாயம், நேர்மைனா நேர்மை. அதை மாற்றிலாம் பேச விரும்பலைங்க நான். அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாணயமாக நேர்மையாக ஒரு விஷயத்தை பார்த்து நான் கருத்து சொல்கிறேன். அதை எப்படி வேணாலும் திமுக மாற்றி பேசலாம், திருப்பி பேசலாம். இது திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லியிருப்போம். அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்காதீங்கய்யா, முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா. ஆனால் இதில் கன்வீனியண்ட்டாக பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் 27லிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா நான் பேசுகிறேன் தலைவா, இங்கே பாருங்க தலைவா, சாரி சார். அதாவது நான் முதல்ல சொன்னாங்கண்ணா, கரூர்லேயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் 3 மணியிலிருந்து 10 மணி வரைன்னு கொடுக்குறாங்க. காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், பத்திரிகை நண்பர், நீங்கள் பல இடத்துக்கு போகிறீங்க, டிவியெல்லாம் கவர் பண்ணுறீங்க, 7 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்கண்ணே. 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு டிவிக்கு அவனுடைய அனுமதி கடிதத்தில் நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் 3 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம். அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது 3லிருந்து 5, 7லிருந்து 9, 5லிருந்து 7 2 மணி நேரம் ஏன் கொடுக்கல? இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க? இது காவல்துறை எஸ்பி மேலே தவறு இருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேங்க. இன்னைக்கு கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன், ஐயா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எனக்கு சந்தோஷம். நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க.
இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதே போல் வேறு யார் தவறு செய்தால் எடுத்து இந்த மாதிரி நான் பேசியிருக்கவே மாட்டேன். யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கல, தாசில்தார் மேலே எடுக்கல, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேலே எடுக்கல, யாரு மேலேயும் எடுக்காமல் இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏற்றுக்க முடியும்? இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருப்பேன். ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, அரசு சந்தோஷம். மற்றவதையும் பாருங்க, எதையுமே எடுக்காமல் முத நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? ஆனால் முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஃபாக்ஸ்கான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது, அந்த ரூமில் உட்காந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதை நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஃபாக்ஸ்கான் வந்தாங்க, ஒரு ஃபோட்டோவை போட்டு 15,000 கோடி 14,000 வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாங்க. ஃபாக்ஸ்கான்காரன் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்குது. ஏன்னா ஆந்திராவிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, மகாராஷ்டிராவிலேருந்து கூப்பிடுவாங்க, ஒரிசாவிலேருந்து கூப்பிடுவாங்க. அதனால் ஃபாக்ஸ்கான்காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டுலாம் போக முடியாதுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நாங்கள் உங்கள் கூட்டத்துக்காக வரல, ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், அதுபடி தான் பண்ணணும். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை. இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னென்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி டீ கடை ஆரம்பித்தா கூட திராவிட மாடலில் போர்டு வைக்கிறீங்க. ஏன்னா இதெல்லாம் அநியாயமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு $15 பில்லியன் $15 பில்லியன் விசாகப்பட்டினத்தில் கூகுளை கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாமல் இறக்கிட்டார். 15 பில்லியன் எங்கே? ஏன்னா 2 சோப் டப்பா தயாரிக்கிறது எங்கே? அதனால் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சரை ஏமாத்துறாரு. 2 பேர் வந்தால் போதும், பிடிச்சி கொண்டு வந்து கோட்டை மாட்டி ஃபோட்டோ எடுத்து போடுறா போஸ்டர் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிற்காது. இன்றைக்கி பக்கத்தில் சத்தம் இல்லாத கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா பாடுங்க, சத்தம் இல்லாமல் 1000 கோடிகள் உள்ள வருது. அதனால் இவர்கள் தேவையில்லாமல் ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க. அதான் உதாரணமாக கொடுக்குறேன். ஆந்திரா இன்றைக்கி எப்படி முன்னாடி போகிறாங்க, தமிழகம் முன்னாடி போக முடியும். அதனால் முதலமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமாக ஈடுபடணும். இந்த ஃபாக்ஸ்கான் கான்ட்ரோவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பார்க்குறேன். யார் சொல்றாங்கன்னா, அண்ணா உங்களுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா பண்ணுங்க, அடிக்கடி சந்திக்கிறீங்க. அண்ணா தமிழ்நாட்டில் நியாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா, தர்மத்தை பேசினா கூட்டணி ஆட்சியா? நாங்கள் தான் சொல்கிறோம் பாருங்கள், உங்களுடைய கூட்டணி கட்சி 27 செப்டம்பர் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவரை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நியாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமாக மாறுங்கண்ணா? இது முதலமைச்சருக்கும் தெரியும். அதனால தான் 606, 500, 350 ஒரு நம்பரை பேசுகிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனிதா இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு நேரடியாக விஜய் போய் பார்த்தாங்க, பாதிக்கப்பட்ட பெண் தரப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய கட்சியுடைய தொண்டர்கள் 41 பேர் இருந்த பிறகு அவர் இன்னும் அந்த பக்கமே போகல. நியாயமான கேள்வினா இது நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? விஜய்கிட்ட கேட்கணும், தமிழக வெற்றி கழகத்தில் கேட்கணும். ஆனால் முதல்ல இருந்து நான் திரும்ப சொல்வது, எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசில் உயர்றார். அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு, நாங்கள் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்குறீங்க. இதே கேள்வி நான் முதலமைச்சரை கேட்கலாம், ஐயா நீங்கள் கரூர் வந்தீங்க, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலின்னு. அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க. அவங்க சொல்கிற பதிலில் மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா, மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க ஆகலான்னு மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அதனால் மக்கள் மன்றத்தில் அதை வச்சிடறாங்க. ஐயா அண்ணா, கோயம்புத்தூரில் ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை தந்தை இல்லாத 100 குழந்தைகளுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. நாம் எல்லாம் இங்கே பங்கேற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறையா பேசினேங்கன்னா, கல்வி இன்னைக்கு கல்வி வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ரொம்ப தவறு. இதை நம்ம நிவர்த்தி செய்யணும். இது உடனடியாக அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை செய்யணும். அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் 10, 100, 200, 1000 பேர் வேணும்.
அண்ணன் பேரை சொல்கிறேன், பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க. அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. உடற்குறை சர்ச்சை வந்து அகமதாபாத் விமான விபத்தை மேற்கொண்டு அடிக்கிறாங்க. 12 மணி நேரத்தில் 29 உடல்கள் வந்து உடற்குறை செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இங்கே வந்து 5 டேபிள்ல 14 மணி நேரத்தில் வந்து இந்த 39 உடல்கள் வந்து உடற்குறை செய்யப்படுது சொல்லி நீங்கள் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ணா இதில் எதுவுமே தவறு சரின்னு நான் சொல்லிங்கண்ணா. தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவர்கள் எண்ணிக்கைக்கும் டேபிள் எண்ணிக்கைக்கும் 39 நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா நம்ம ஆர்கியூமெண்ட். 24 டாக்டர் காலைல 1:45 வந்தாங்களா இல்லை என்பதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்கண்ணா டேட்டா, எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிளில் எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா எல்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்கன்னா. தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். அதைத்தான் உச்சநீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஆனால் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கான கல்வி என்பது ஆண்களுக்கு அளிக்கின்ற கல்வியை விட அதிக முக்கியத்துவமாக நான் பார்க்குறேன். 2 சமந்தான். ஆனால் பெண்களை ஏன் கொஞ்சம் மேலே தூக்குறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்த முழு குடும்பம் கல்வியால் முன்னாடி போகிறாங்க. அதனால தான் மிக அதிக முக்கியத்துவம் நம்ம பெண்களுக்கு கொடுக்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம பாராட்டணும். இந்தியாவில் பெண்கள் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கும். மேற்படிப்புக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் நாம தான். மேற்படிப்பு படித்துவிட்டு வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாகவும் நாம தான் இருக்கிறோம். ஆனால் பத்தாதுங்கண்ணா, 50%, 40% என்பது பத்தாது. தமிழகம் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக மாறணும். அதனால் பெண்களுக்கு மிக மிக முக்கியம். அதனால தான் ரொம்ப சந்தோஷம். தந்தை இழந்த பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. கல்விக்கு ஊக்கத்தொகை இது முதலமைச்சரோ நாளை வேறு அரசியல் தலைவர்களோ இது ரொம்ப உன்னிப்பாக ஸ்டடி பண்ணி பண்ணது. ரொம்ப பேசல இல்லைங்கன்னா, ஃபின்லாண்டு, நார்வே, அமெரிக்கா, யூகே எல்லாம் போய் ஜெர்மனி எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழகத்திற்கு கொண்டு வந்து இந்தியாவினுடைய முன்மாதிரி மாநிலமாக மாற்ற முடியுங்க. ஏன்னா தலைவா, அது நல்ல கேள்வி. போன முறை இங்கிருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க. சிஎம் அவங்க நம்முடைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவர் விமானத்துக்குள்ளே வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூரில் அந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோட இருக்கையில் போய் அமர்ந்தங்கன்னா. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, அது வேறு. அரசியல் வேறு, அது வேறு. அதே போல் நாம் விமானத்தில் போகும்பொழுது, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது வர்றாங்க. இன்றைக்கி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க. ஃப்ளைட்டு ஏறினோடனே அவரு தூங்கிட்டார். நான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். இதுக்கு சாட்சி வந்து ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் புக்கு படித்து அவர் தூங்கிட்டார். இறங்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க. ஆனால் விமானத்தில் அவர் தூங்கினது ஏர் ஹோஸ்டஸுக்கு தாங்க நான் தெரியும். ஏன்னா அவர் வந்து சட்டப்பேரவையிலேருந்து வர்றார். நாங்கள் பேசவே இல்லை. நான் புத்தகம் படித்து அவர் தூங்கினார். எந்த அரசியலும் பேசலை. நான் போகும்போது பேசல, வரும்போது பேசல. நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுறது, நிலைப்பாடுக்கு ஆதரவாக பேசுறதும், அதிமுக எடப்பாடி பேசுறதும், இருவருக்குமே வந்து பேசுறது. விஜய்க்கு வந்து காவி சாயம் வந்து பூசுறாங்க. இந்த காவி சாயம் பூசுறது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் கடைசி கேள்வி எடுத்துக்கோங்கண்ணே. இப்போ உங்களுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா. ஃபுல் ஸ்டாப்ண்ணா. அதோட முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்கண்ணா. சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம். ஆனால் ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை. எங்கள் உரிமை, கடமை. அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல இடத்துல நம்ம பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம், பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணுங்க. விசாரணையில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்னென்னு விசாரணையில் இருக்கும்போது ஒரு என் தலைவா, நான் என் ஸ்டாண்டை மாற்றவே இல்லைங்க முதல்ல.